எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியே. என் மூஞ்சிலே முழிக்காத. அலமேலு, தப்பு பண்ணிட்ட முடிமுட்டக்காரி. இப்படி அநியாயமா தப்பு பண்ணிட்டோமே. நெசந்தாண்டி எதையும் யோசிக்காம இப்படி தப்பு பண்ணிட்டோமே. பாவம் அந்த பையன் சுப்பிரமணி, அவன் மனசு என்ன வேதனைப்படும். எல்லா மக்கள் வந்தாச்சாம்மா. இந்த ஓட்டு ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்ம ஊர் தலைவராக யார் பங்கேற்க போகிறா, நம்ம ஊராட்சி மன்ற தலைவராக யார் பங்கேற்க போகிறாங்கிறதுக்கான ரிசல்ட்டை இப்போ நான் படிக்க போகிறேன். எல்லாரும் ஒத்துமையாக நின்று ஒன்றா இந்த ரிசல்ட்டை கேளுங்க. படிங்க டவுசரையா. எப்படியும் இந்த வட்டி முருகேசன் தான் தலைவருங்கிறத எடுத்து சொல்ல போறீரு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? சும்மா தைரியமாக சொல்லி விடுங்க. எல்லா மக்களும் என்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. உள்ள தனப்பா போகிறாரு, பொறுமையாக கேளு. சொல்லுங்க. வட்டி முருகேசனன் தான் இனிமே இந்த ஊருக்கு தலைவர். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஊர் தலைவர் வட்டி முருகேசனன்ட்ட தான் வந்து கேட்கணும். அவங்களுக்கு கீழே இருக்கிற பொருளாளர் செயலாளர்னு எங்ககிட்டயும் ஏதாவது வந்து கேள்வி கேட்கலான்னு சொல்லுங்க. ஆமா, வெற்றியோ தோல்வியோ எதா இருந்தாலும் நல்ல மனசோட ஏத்துக்கணும் மாமா. அதுதான் நம்மளுக்கு நல்லது. சரிதான் நிக்கிலி, எல்லாம் நம்ம ஊர் மக்களோட முடிவு. எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்திலையும் தைரியத்திலையும் தான் நானும் இருக்கேன். நல்லது நல்லது மாமா. ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ல பொக்கே செஞ்சு வாங்கிட்டு வந்து எவ்வளோ நேரம் கையிலேயே வச்சிட்டு இருக்கிறது. சீக்கிரம் வட்டி முருகேசனன் தான் ஊர் தலைவர்னு சொல்லுங்க. பொக்கையை கொடுத்து அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். டவுசரு, மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தலைவர் யாருங்கிறத சொல்லி விடப்பா. அவங்களும் அடுத்தடுத்து வேலையை பார்ப்பாங்கல்ல. வட்டி முருகேசா, சுப்பிரமணி, 2 பேரும் நல்லா கேட்டுக்கிறங்க ஐயா. நான் யாருக்கும் சாதகமானவனும் இல்லை, பாதகமானவனும் இல்லை. நான் பொதுவான ஆள், தனித்துவமான ஆள், நடுநிலையான ஆள். இந்த ஊரில் யாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்களும் கிடையாது, யாரும் எனக்கு பகைமையானவங்களும் கிடையாது. அதுக்காக பொதுவான ஆளாக இருந்து இந்த ஊரில் ஒருத்தனா ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அட, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஐயா? அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஆத்தூர் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஊருக்கு இன்னார் தான் தலைவனாக வரணும்னு அவங்களா ஒரு ஓட்டு உரிமையில் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதைத்தான் நான் இப்போ அறிவிக்க போகிறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கிறோங்கம்மா. நம்ம ஆத்தூர் ஊராட்சி கிராமத்துக்கு யார் தலைவர்னா சீக்கிரம் சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் திரு சுப்பிரமணி அவர்கள். என்ன டவுசரியா, விளையாடுறீங்களா? இந்த ஊர் மக்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடாமல் சுப்பிரமணிக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஒழுங்கா நீங்கள் நல்லா பார்த்து வாசிங்க. சுப்பிரமணியன் போட்டிருக்கா இல்லை முருகேசன் போட்டிருக்கா? எப்பா, உன் ஆளுங்க முன்னாடியும் முன்னாடியும் வச்சு எண்ணிக்கை பண்ணின ஓட்டு தானே. அதில் சுப்பிரமணிக்கு தாப்பா முன்னுரிமை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9,000 வாக்கு வித்தியாசத்தில் சுப்பிரமணி தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சுப்பிரமணியத்தான் இந்த ஊருக்கு தலைவனாக வரணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஒதுங்கி இருப்பா. பொய். இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இதுல ஏதோ ஊழல் நடந்திருக்கு. இதுல கண்டிப்பா சதி நடந்திருக்கு. வட்டி முருகேசன் தான் கண்டிப்பா தலைவனா மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுக்கு அண்ணன் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு தெரியுமா? என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு இந்த சுப்பிரமணி ஒண்ணுமில்லாதவன் வந்து தலைவனா நிப்பான்னு யார் சொன்னது? முருகேசன் சார் இந்த ஊருக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவர் தான் கண்டிப்பா தலைவனா தேர்ந்தெடுப்பாங்க மக்கள். நீங்க மாற்றி படிக்கிறீங்க. நல்லா பார்த்து ஒழுங்கா திரும்பவும் ஓட்டுங்களை எண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் தலைவர்னு சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் ரூபா நோட்டா? 1க்கு 2 வாட்டி திரும்ப திரும்ப எண்ணி பார்க்கறதுக்கு கணக்காக பார்த்து மிஷின் எண்ணிக்கையில் எண்ணி எடுத்த ஓட்டு உரிமை தான்ப்பா. இதில் சுப்பிரமணிக்கு தான் மக்கள் அதிக வாக்குகள் கொடுத்துருக்காங்க. அப்படியேனாலும் 1-2 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்திருந்தா முருகேசன் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம வாக்கு எண்ணிக்கையை எண்ணி பார்க்கலாம். ஆனால் 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருங்கிறப்ப இதில் எங்கேருந்து என்ன பண்ணியிருக்க முடியும்? புரிஞ்சு நடந்துக்கிறங்க. இந்த ஊர் ஆளுங்களோட சேர்ந்து முன்னாள் தலைவரான நீங்களும் என் மூஞ்சியில கரிய பூசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. ஒண்ணும் இல்லாத வெறும்பயனி இந்த ஊருக்கு தலைவன் ஆயிட்டோம்னு தெனாவட்டில் தெரியல. உன் ஆட்டத்தை ஒரு நாள் அடக்குறேன்டா. இருப்பா முருகேசா, ஒரு காலத்திலேயே நம்ம பெரிய ஆளு மற்றவங்க சின்ன ஆளுன்னு நான் ஒரு பொழுது நினைச்சதில்ல. எனக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஊருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல தான் நம்ம 2 பேருமே வேட்பாளராக போட்டிக்கிட்டோம். நீனும் உன்னால முடிஞ்சதை நல்லதை செய்யி, நானும் நல்லதை செய்கிறேன். இந்த ஊருக்கு என்னென்ன தேவை, இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத சேர்ந்து முயற்சி பண்ணி செஞ்சு கொண்டுட்டு வருவோம். நம்ம ஊர் ஆத்தூரை நல்லபடியாக முயற்சியில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குவோம். என்னடா சப்ப கட்டு கட்டுறியா? ஜெயிச்சிட்டோங்கிற திமுறில் ஆடுறியா? உன் கூட சேர்ந்து
நான் இந்த ஊர் பயில்களுக்கு நல்லது செய்யணுமா? நான் ஏன்டா நல்லது செய்யணும்? நான் ஏன் நல்லது செய்யணும்? இந்த ஊராங்க எல்லாரும் என்னை சிங்காரிச்சு மூக்கறுத்தது மாதிரி அறுப்பாங்க. இவங்களுக்காக நான் பாடுபடணும், நான் நல்லது செய்யணுமா? இவங்களை எந்த நேரத்தில் எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முருகேசா, இங்கே பாரு முருகேசா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு நீ எதையும் பண்ணாத. இந்த ஊர் மக்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்கலைன்னா என்ன? நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்து இந்த ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யி. நம்ம ஊருக்காகவும் ஊர் மக்கள் நலனுக்காகவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம், சேர்ந்து உயர்த்துவோம். இந்த ஊருக்கார பயலுக என்னை நம்பி ஓட்டு போட்டு தலைவன் ஆக்குவாங்கன்னு இவங்களுக்கு நான் எவ்வளவோ செஞ்சேன்டா. எல்லாத்தையும் கடைசியில் வாரி விட்டு கவுத்து என்னையவே இந்த ஊரில் தலைகுனியற அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல. இவங்கள என்ன செய்யணுமோ நான் அப்போ செஞ்சுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஓங்கிட்ட நின்று பேசுகிறேன் பாரு, ஏன் தரமும் ஏன் தகுதியும் தாண்டா கெட்டு போகும். அட விடுங்க மாமா, அந்த ஆளு இப்படி தூரம் திமுறாவும் ரப்பாவும் பேசிட்டு போறேன். அவன் கூட நின்று நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே என்ன? நீங்க இனிமே இந்த ஊர் தலைவர், உங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்கு, ஒரு பகட்டு இருக்கு, அதுபடி நடந்துக்கிறங்க. இல்லை நிக்கிலி, நம்மளால யார் மனசும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் ஒரு வழி பண்ணணும்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியலையா? அவன் மனசு கஷ்டப்படுதேன்னு நீங்க ஏன் கவலைப்படுறிய? அட போங்க மாமா, போய் ஐயாக்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க போங்க. சரிம்மா நிக்கிலி. ஐயா, பெரியவங்க 2 பேரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு இருக்குடா சுப்பிரமணி. நீ ஒரு நல்ல தலைவரா, நல்ல ஒரு முதல்வனா அந்த ஊரில் நீ பேர் வாங்கணும். ஊர் மக்களுக்கு அவங்களோட தேவை அறிஞ்சு அவங்களோட மனசு அறிஞ்சு நீ செயல்படணும். என்னைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் மட்டும்தான்ப்பா துணை போகணும். உன் சொந்த விஷயமா இருந்தாலும் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நீ செயல்பட்டு நிற்கணும். அப்போத்தான் உண்மையான ஊர் தலைவனுக்கு அழகு. சரியா? சரிங்க ஐயா, ஐயாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள் பச்சுப்பிரமணி. இனிமே இந்த ஊர் தலைவருங்கிற பதவியோட நீ நல்ல மென்மேலும் வளர்ந்து பெரிய ஆளாகணும்யா. அதுதான் இந்த ஐயாவோட ஆசை. நீ கண்டிப்பா நல்லா வருவடா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீதிக்கும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் இந்த உலகத்தில் எந்த தகுதியும் இல்லை. அந்த வட்டிக்கிட்ட காசையும் இலவசத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா கிழவனுங்களும் வட்டிக்கே ஓட்டு போட்டுருச்சுங்க. அம்படுத்த இந்த ஊர் நாசமாக போகுது. பாவம் அன்னைக்கிலேக்கா ரிசல்ட்டு கேட்டு மனசு உடஞ்சு போயிருக்குமே. அதுக்கிட்ட நம்ம எப்படி இப்போ என்னத்தை எடுத்து சொல்கிறது? அது மனசை நம்ம எப்படி தேத்துறது? ஒன்றுமே புரியலையே. என்னடி இவ இங்க உட்காந்து என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? அடி நெடுவாளி, அங்க ரிசல்ட் சொல்ற இடத்துக்கு கூட வராம இங்க என்னடி பண்ற? அடியில அக்கா அன்னைக்கிலேக்கா அங்க ஊரே குமிஞ்சு கிடக்கு, எங்க பக்கம் நீ வந்து நிக்க வேணாமா? இப்படி வந்து ஒதுங்கி இருக்க என்ன அர்த்தம்? நிக்கணும்னு ஆசைதாக்கா, ஆனா நிக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கக்கா. என்ன மன்னிச்சிருக்க. நீ அழுகிறதையும் புலம்புறதையும் என்னால கண்ணால பார்க்க முடியாதுக்கா, என்னால பார்க்க முடியாதுக்கா. ஐயோ, இவ அதே இதுல உட்கார்ந்துருப்பா போல் இருக்கே. ஏ நெடுவாளி, அடி கிறுக்கி, இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் சந்தோஷம் தான். எப்படிக்கா உன்னால இவ்வளவு ஈஸியா இதை எடுத்துக்கிற முடியுது? எப்படி சாதாரணமா நீ மூவ் பண்ற இதுல இருந்து? என்னைய மாதிரி ஆளா இருந்தா இனியாரும் துண்டை தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து வேம்பி அழுதுகிட்டு இருப்பேன் தெரியுமா? நீ என்னடா அப்படி அசால்ட்டா ஹேண்டில் பண்ற? ஆயிரம் தான் நீ இரும்பு மனுஷியா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்க்கா. லூசு நெடுவாளி, என்ன சொல்றோங்கிறத கேட்டுட்டு பேசு. ஏண்டி மாடுன்னு அக்கா கூட உன்னை சப்போர்ட்டா நிக்க சொன்னேன். அதுக்காக உன்கிட்ட இருக்கிற பலம் எல்லாத்தையும் அக்காவுக்கு கொடுத்து இவ்வளவு தெம்பாவும் தைரியமாவும் கூட்டிட்டு வருவேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. நல்ல வேலை அங்கனக்குள்ள நான் இல்லைன்னா அழுது அக்காவையும் ஆள்டாக்கியிருப்பேன். ஏக்கா விடுக்கா, இது இல்லைன்னா என்ன, அடுத்த இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். உன்னால அது முடியும். மாமாக்கு அந்த திறமை இருக்கு. அடுத்த இதுல ஜெயிக்கிறத அடுத்து பாத்துக்கிருவோம், இப்ப உள்ளத கொண்டாடுவோம். ஆனா அன்னைக்கு லீக்கா பெரிய ஆளு, இரும்பு மனசி, கல்லு மனசுக்காரின்னு நான் எம்புட்டோ உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப தக்கா நேரில் பாக்குறேன், நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். இங்க இருந்தாலும் உன் அளவுக்குலாம் எனக்கு வராது. மாமா தோத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சிருந்தும் இம்புட்டு சந்தோஷமா அதை கொண்டாடலான்ங்கிற. என்னது தோத்து போயிட்டாரா? அடி மெண்டலே, மாமா எங்க தோத்து போனாரு? அதெல்லாம் நல்லபடியா ஜெயிச்சுட்டாருடி. இனிமே நம்ம ஊருக்கு 5 வருஷத்துக்கு மாமா தான் தலைவர்னு ஐயாவே அறிவிச்சுட்டாரு. சந்தோஷத்துல உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ என்னமோ உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன்ன. அடங்கொக்கமக்கா, என்னக்கா சொல்ற? மெண்டலு, அததான் உன்கிட்ட சொல்ல வரலான்னு வரோம். நீ அதை பத்தி கேட்காம சும்மா ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்டது மாதிரி லொட பேசிக்கிட்டே இருக்க. எப்படிக்கா மாமா ஜெயிச்சாரு? ஏன்டி இப்படி சந்தேகமா கேக்குற? மாமா ஜெயிச்சதுல இப்ப உனக்கு சந்தோஷம் இல்லையா? லூஸ் அன்னைக்கிலிக்கா, சந்தோஷம் இல்லையாவா? மாமா ஜெயிச்சதுல அப்புறம் என்னை தவிர வேற யாரும் ரொம்ப சந்தோஷப்பட போறா? எனக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷம்க்கா. ஆனா நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய்யே சொல்றியா?
மென்டல் உண்மை தாண்டி சொல்றோம். உண்மையாவே ஜெயிச்சது மாமா தான். அதுவும் 9000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. மாமாவுக்கு பெரிய வெற்றிடி. மாமா தான் இனிமே ஊர் தலைவர். நீ கவலையே படாத. உனக்கு அடுத்த ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துடலாம். செல்ல குட்டியலா என்னால இப்படி சொல்லிவிட்டியே. நான் அந்த கிளவி கிட்டையெல்லாம் என்னென்னமோ பண்ணுச்சுக்கன்னு. ஏக்கா எனக்கு ஒரு முக்கியமான டியூட்டி இருக்குது. நீ வீட்டுக்கு போய்கிட்டே இரு. நான் போய் வெளியே வாங்கிட்டு அப்படியே ஒரு ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது அள்ளிக்கிட்டு ஓடியாடுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வேட்டை வச்சு இந்த விழாவை சிறப்பிச்சு போகிறோம். சிறப்பிச்சு அதெல்லாம் என்னத்துக்குடி? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேணாமே, சாதாரணமா இருப்போம். அது எப்படி ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாமா ஜெயிச்சிட்டாரு. என்ன ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சியா? இல்லக்கா அப்படி இல்ல. ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டாரோன்னு அந்த வட்டி கூட போட்டி போடும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. அப்படி இருந்தவர் ஜெயிச்சிருக்காரு. இதை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாட வேணாமா? என்னடி மாடனே? கண்டிப்பா கொண்டாடணும். பாத்தியா, நான் போய் என் புருஷன்ட்ட சொல்லி 10,000 சரப்படா 20,000 சரப்படாலாம் வெடி வாங்கிட்டு வரேன். அப்படியே இந்த தெருப்பூரம் வச்சு விட்டு வேட்டை வெடிச்சு இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனை போட்டணும்க்கா. இது எவ்வளவு பெரிய வெற்றி விடுக்கா. சும்மா விவசாயின்னு வீட்டுக்குள்ளேயே கடந்து கல்லையும் மண்ணையும் நோண்டிக்கிட்டு தெரிஞ்ச அவர் இன்னைக்கு ஊருக்கே ஒரு தலைவராகி எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு. இன்னைக்கு வெற்றியை கொண்டாடணும்க்கா. நீ வீட்டுக்கு போய் ஏதாவது கேசரிக்கிண்டு நான் வெடியோட வரேன். சரிடி சரி வா நான் வீட்டுக்கு போறேன். ஓகே ரைட்டு, கிளம்பு. நல்லா இனிப்ப நல்லா தூக்கலா போட்டு நெய்யை நிறைய ஊத்திக்கிண்டு முந்திரி பருப்பெல்லாம் சும்மா மிதக்க விட்டுருக்கேன்னு. விடுவோம் முடி. வா எங்க இந்த அத்தகிழவி பட்டியே வாயா சாமி ஓடியாய. உனக்கு ஆரத்தி இருக்கிறதுக்கு தான் ஆத்தா காத்துக்கிட்டு கிடக்குறேன். இவரே தோத்துட்டு கிடக்காரு. இந்த தாய்க்கிழவி இவரை சும்மா இருக்க மாட்டேங்குது. கிழக்க பார்த்து நில்லையா, உன் மேல இந்த ஊரு கண்ணே வட்டிருக்கேன். ஆத்தா இருக்கிற திருஷ்டியில உன் மேல இருக்கிற திருஷ்டி ஊரா கழிஞ்ச கரையோட போயிடணும். நில்லையா கிழக்க பார்த்து நில்லு. 1000 ரூபா போடணும் சரியா? கிளவி பேசாம போயிரு, இல்லைன்னா உன்னைய போட்டு தள்ளிடுவேன், ஓடிடு. என்ன சாமி முதல்வர் ஆகவும் திமிர் வந்துருச்சாக்க? அட 1000 ரூபா கழுத வேணா 500 ரூபா போடு. எம்மா பேசாம போறியா இல்லையா? அவன் இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. உனக்கு என்னடி இம்புட்டு ஆத்திரமா இருக்கு? வட்டியே வாய, உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன் வாய. இந்த ஊர்ல ஒருத்தி வந்து நின்றாளா உனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு? ஊருக்கே காசு கொடுத்து ஓட்டு வாங்கினியே, ஆனா ஒருத்தி உன்னைய மதிச்சால? நான் தான் உனக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்து ஆரத்தி இறைச்சி எடுத்துட்டு வரேன். கிழக்க பார்த்து நில்லு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய் வட்டி, உனக்கு என்ன ஜெயிச்ச திமுற? ஆரத்தி இப்படி தட்டி விடுற? உனக்கெல்லாம் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்தேன் பாரு. என் பிள்ளைய கூட பெருசா மதிக்காம நீந்தான் ஜெயிக்கணும்னு ஒவ்வொருத்திக்கிட்டையா போய் உனக்காக ஓட்டு கேட்டேன். நீ கொடுத்த காசால ஒன்றும் அவளுக்கு ஓட்டு போடல. நான் போய் கேட்டதுனாலதான் அவளுக்கு ஓட்டு போட்டிருக்காளுங்க தெரியுமா உனக்கு? இல்லைன்னா நீ ஜெயிச்சிருக்க முடியுமா? தலைவனு தான் ஆயிருக்க முடியுமா? இப்படி கெத்த நின்று இருக்க முடியுமா? என்ன ஒரு நெஞ்செடுத்தமா கழுத ஒரு 1000 ரூபா காசுக்காண்டி தட்டி விடுற? இம்புட்டு நானும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். ஓடிரு சொல்லிட்டேன். ஏலே படுவாவி ஆய்க்கிழவி, நீ என்ன மென்டலா? என்னடி ஆரத்தி எடுத்தது ஒரு குத்தமா? இந்த ஆளே தோத்து போயிட்டோம்னு கண்ணுக்குள்ள கண்ணீர் வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. பைத்திய மாதிரி போய் ஆரத்தி எடுக்கிற? என்னடி சொல்ற? தோத்து போயிட்டானா? ஆமா, அப்புறம் தோத்து போனதுனால தானே தட்டி விட்டுட்டு போறாரு. அப்ப என் மகன் ஜெயிச்சுட்டானாடி. ஓ மயனா? ஓ, அந்த நினப்பு ஒண்ணு உன் நெஞ்சுக்குள்ள இருக்கோ? ஓ மயன்கிற? சீ எந்த நாய் நான் ஒன்னும் கேட்கலடியே. இந்தவே தோத்து போனதுனால அந்த நாய் ஜெயிச்சிருச்சான்னு கேட்டேன். வாய் தவறி வந்துருச்சு. வாய் தவறி வந்தது மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ நீ போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓட்டு கேட்டது உன் மயனுக்கு மாதிரில தெரியுது. அடியே போக்கத்தோலே, நான் போய் அவனுக்கு கேட்பேன் அடியே. நான் வட்டிக்கு தாண்டி கேட்டேன். மனசுக்குள்ள சந்தோஷப்படுற மாதிரி தெரியுதே. இவ ஒருத்தி, நீ எப்பத்தான் என்னைய நம்பியிருக்க, இன்னைக்கு நம்ப போற? என்னமோ போ. அவனுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்து இப்பத்தான் நான் எல்லாம் பண்ணிக்கின்னு எடுத்துட்டு வரேன். அவன் இப்படி தோத்து போவேன் நான் நினைச்சேன். அந்த நாசமத்து போவேன் ஜெயிச்சு வரக்கூடாதுன்னு தரடி நானும் காலில் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சேன். இப்படி தோத்து போயிட்டானே. இனி இந்த ஊரை அவளோட ஆட்சியில ஆரம்பிச்சிடும். அவளுக்கு சும்மாவே ஆடுவாளுக. இனி என்னென்ன ஆட்டம் ஆட காத்திருக்காளுகளோ தெரியலையே. நான் கனவு கண்டுட்டு இருந்து சுவிட்சர்லாந்து பிளான் போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். பேசாம போயிரு. சுவிட்சர்லாண்டுனா ஊட்டி கொடைக்கானல் கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரி 2 மடங்கு அழகா இருக்கும் அந்த ஊர். அவ்வளோ குளிர், நல்ல இடம். அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும். இந்த வட்டி தலையில் எப்படியாவது மிளகா அரைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. இப்போ தான் தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னடி கேட்டு போச்சு? கேட்க வேண்டியதானே அவன்கிட்ட? கேட்க தோத்ததை செலிப்ரேட் பண்ண கேட்குறியா? இருக்க மாட்டானோ? பேசாம போயிரு, டென்ஷன் பண்ணாத, ஓடிரு சொல்லிட்டேன். சரி விடுறியே, ஓவரா பண்ணுவா. ஆம்பளத்தை தட்டி விட்டு நெளிச்சு விட்டானே படுவாய் பைய. சாப்பிடுங்க, நல்லா இருக்க அழுவ, இனிப்பா இருக்க. சூப்பரா இருக்குமா. இதோட விட்டுறக்கூடாது. மாமாக்கு நேர்ல வீட்டுல போய் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஜீவா, நீ ஒரு பொக்கே வாங்கிட்டு வா.
வாங்கிடுவோம். காலையிலேயே வாங்கி வச்சிருந்துருக்கணும். ஆனா நியூஸ் எப்படி வருதுன்னு தெரியாம தான் கொஞ்சம் பயந்தாச்சு. எனக்கு மாமா தான் ஜெயிப்பாருன்னு எப்பவோ தெரியும். நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீ தான் வாங்கி வைக்கல. வாங்கி வச்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். எப்போ வேஸ்டா போகுது? அதெல்லாம் சுப்பிரமணி தான் வருவேன்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும். பாத்தியா எங்க ஊர் மகளிரணி எந்த அளவுக்கு பேசுதுன்னு பாத்தியா? தப்புதாம்மா. காலையிலேயே அவ சொல்லிட்டு தான் இருந்தா, நான் தான் வாங்கி வைக்கல. சரி பரவாயில்ல, இதனால என்ன இருக்கு? அவன் என்ன அடுத்த ஒரு காரனா ஓடி போறதுக்கு இங்கன்னு தானே இருக்க போறேன். போய் 2 பேருமா சேர்ந்து போய் நல்ல ஒரு பெரிய மாலை ஒன்று வாங்கிக்கிட்டு வாங்க. அப்படியே ஒரு வேட்டை வச்சு விட்டு மாலையை போட்டு விட்டு வரவேற்று போடுவா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரி சரி, இப்போ அலுவா சாப்பிடுங்க. நானே என் கையால் பார்த்து செஞ்ச அலுவா நல்ல ருசியா இருக்கு. தின்னுங்க தின்னுங்க. சூப்பரா இருக்கத்த. கொஞ்சம் வைக்கவா? போதும் போதும், வேணும்னா வாங்கிக்கிறேன். ஏ அத்தை கிழவி, வாடியே நீனு வந்து அலுவா தின்னு ஓடிய. என்ன அத்தை கிழவி இப்படி பண்ணிவிட்ட? நான் என்னடி பண்ணேன்? நீ யாருக்கு ஓட்டு போட்ட? ரிசல்ட்டே வந்துருச்சு, இப்போ என்னத்தை போட்டுக்கிட்டு கேட்குற? சொல்லு அத்தை கிழவி, யாருக்கு ஓட்டு போட்ட? யாருக்குடி போடுவாங்க? சுப்பிரமணிக்கு தான் போட்டேன். என்ன அத்தை கிழவி இப்படி சொல்ற? மாம்சுக்கா போட்ட? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? அப்புறம் நம்ம மாமாக்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுறது? இல்லடி, இந்த கிழவி எல்லாம் சேர்ந்து வட்டிக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு மாமாவுக்கு துரோகம் பண்ண போகுதுன்னு பார்த்தேன். ரிசல்ட்ல தான் நான் என்னமோ குழம்பி போயிருந்தேன். இந்த கிழவியெல்லாம் இப்படி ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருக்குதுங்க. அடியே, சுப்பிரமணி நம்ம வீட்டு பிள்ளடி. அவனை கொண்டு போய் ஒரு தலைமை பதவியில நிப்பாட்டாம அப்புறம் என்ன அடுத்த ஊழியா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவாங்க? இல்ல கிழவி, நீ நைட்டோட நைட்டா லைலா கிட்ட காசெல்லாம் வாங்கினில, அரிசி சிப்பம் குடம் அது இதுன்னு என்னென்னமோ வாங்கின. இலவசத்துக்கு நீ விலை போயிட்டேன்ல நினைச்சேன். அதெல்லாம் நம்ம காசுல அவங்க திருப்பி நம்மளுக்கே கொடுக்கறதுலையே. அதை வாங்கிக்கிறாம வேற என்ன பண்ண சொல்ற? இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமா? என்ன அந்த வட்டிக்கார முருகேசன் நம்ம கிட்ட இருந்து எம்புட்டு சுருட்டி இருக்கேன் தெரியுமா? இந்த வீடு கட்டுறதுக்கு ஒத்த பொம்பளையானா எம்புட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். அப்பெல்லாம் வேற வழி இல்லாம சங்கடமான நேரத்துல கடைசி நேரத்துல முடிக்க முடியாம போய் வட்டிக்கு காசு கேட்டதுக்கு அசலையும் தாண்டி நான் வட்டி கட்டியேன். நீ இன்னமும் வட்டி கட்டத்தேன் வேணும்னு என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பேன் தெரியுமா? என்ன கிழவி சொல்ற? மாமனார் பெருமாள் அதாண்டி என் மன்னவர். 10 வயசுல என்னையும் என் பிள்ளையும் தவிக்க விட்டுவிட்டு மெட்ராஸ் பயணத்துக்கு ஓடி போனாரே. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் அந்த ஊரில் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செஞ்சது சுப்பிரமணியோட அப்பாடி. என் பிள்ளைய ஒத்த பொம்பளையா நின்று வளர்த்து ஆளாக்கி அவனை ஒரு நல்ல நிலைமையில கொண்டுட்டு வந்து சேர்க்கணுமேன்னு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் நான் கடன் வாங்கியிருப்பேன் தெரியுமா? அம்புட்டுக்கும் எனக்கு துணையா இருந்தது சுப்பிரமணியோட அப்பாடி. ஓலை குடிசையில் ஒழுகிற வீட்டில் நானும் என் பிள்ளையை எம்புட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்போம் தெரியுமா? நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணுமேன்னு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ கையில் காசு இல்லாத வீடை முடிக்க போகிற நேரத்தில் வேற வழி இல்லாமல் போய் அந்த வட்டிக்கிட்ட காசு வாங்கினதுக்கு வீட்டை கட்டி முடிஞ்சு பால் காய்ச்சி வச்சு உன் கல்யாணத்து வரைக்கும் அவனுக்கு நான் வட்டி கட்டினேன்டி. எம்புட்டு கஷ்டப்பட்டு அசலுக்கு மிஞ்சின வட்டி அவனுக்கு போயிருக்கேன் தெரியுமா? அதை பூரா வட்டிக்கு முதலமா எதில் எடுக்க சொல்கிற? இப்படி இவன் கொடுக்குற இலவசத்தில் தானடி வாங்க முடியும். அதையே நான் வேணான்னு சொல்லணும். அதனாலதான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓட்ட சுப்பிரமணிக்கு போட்டேன். சுப்பிரமணியோட அப்பா மட்டும் நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்யலடி. சுப்பிரமணியும் எம்புட்டோ நான் தயங்கி போய் நிற்கிற சூழ்நிலையிலையும் அந்த பையன் வந்து எனக்கு எம்புட்டோ உதவி செஞ்சுருக்கு. அந்த நன்றி கடனை நான் மறக்கலாமா? அவனை மாதிரி ஒரு புள்ள இந்த ஊருக்கு தலைவராக வரணும் தாண்டி ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம ஊருக்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கான். அந்த தலைவர் மூலியமா நம்ம ஊர் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றோம். இந்த ஆத்தூரை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாரும், இந்த சுத்துப்பட்டு எல்லாரும் நம்மளை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இந்த ஊர் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடியே. சாரியத்தை கிழவி, நீ கொடுத்த உடனே ஆணு வாயை பிளந்துக்கிட்டு வாங்கிட்டியா? அதனாலதான் இலவசத்துக்கு விலை போயிட்டியோன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கொடுக்கும்போது எதுக்கு வேணான்னு சொல்லணும், கொடுக்கறத வாங்கிக்கிட்டோம். ஆனா ஓட்டு சுப்பிரமணிக்குத்தேன். ஐயோ என் செல்லுமே அத்துக்கிழவி, அடிக்க எனக்கு இருக்கி விர்றி இந்த அடி அலுவாவை தின்னடியே. கிளடி கட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு அல்வா கொடுத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா அவரை ஜெயிக்க வச்சு இந்த குடும்பத்துக்கே அல்வா கொடுத்து இனிப்போட கொண்டாடுவேன்னு நினைச்சு பார்க்கல. அத்துக்கிழவி குடு, அத்துக்கிழவி குடு. உட்காந்து ஒரே ஆளா ஒருமிக்க திங்கிறேன். மாடனே கரெக்டா வீடியோ எடு, சொதப்பிடக்கூடாது. சும்மா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப்னு தெரிக்கணும் வீடியோ. ரெடி, நீ முதல்ல வெடிய வையே. சரம் சும்மா 500 1000 சரம் இல்லடி, 10,000 சரம். சும்மா வெட்டிக்கிற வெடியில ஏரியாவை தெரிச்சு விடனு. சரி சரி வை. ஏன்? ரெடி கரெக்டா வையே. ரெடியா இருந்துக்க.
ஓடுறோம்னு நீ பாட்டில் வீடியோ எடுக்க முடியாத, வீடியோவோட சேர்த்து எடுத்துக்கிட்டு ஓடு, மேலே தரைச்சாலும் பரவாயில்ல. சரிடி அத்தா, வை வை. பிடிக்குது பிடிக்குது பிடிக்குது. பிடிச்சிருச்சு. அத்தாடி இன்னும் பிடிக்கலடி, சும்மா சொன்னேன். ஆண்டி ஏன்? சரி சரி, வை வை வை. ஊரே கம்மன் கிடக்கிற ஊர் இப்போ எப்படி இருக்கு பத்தியில? ஏதோ திருவிழா மாதிரி, சித்திர திருவிழா மாதிரி எப்படி அங்கெங்கேயும் வெடியை வெடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்லாம் நம்ம மாம்சுக்காக போடுற வேட்டு தான். சரி, இன்னும் நம்ம வைக்கல, வை. பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு, உண்மையிலேயே பிடிச்சிருச்சுடி. இல்ல என்னடி இதெல்லாம்? சரம்க்கா, சும்மா 10,000 சரம். எதுக்குடி இப்படி அலப்பட பண்ணிட்டு இருக்கியே? அட, அப்புறம் ஊர் தலைவர் பதவினா என்ன சும்மாவா இருக்கு? எத்தனை குடும்பத்துக்கு நீங்க எல்லாம் தலைவனாக போறாரு மாம்சு. அப்புறம் இதெல்லாம் வெடி வெடிச்சு கொண்டாட வேணாமா? செலிப்ரேட் பண்ணணும்க்கா. அடுத்து பாரு எவ்வளவு பெரிய மாலை வருதுன்னு. எங்க மாம்சு எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க, இந்த வந்துருவாங்க. சரி எல்லாரும் உள்ளே வாங்க, கேசரி கிண்டி இருக்கேன், சாப்பிடலாம். ஆட, இப்ப தக்க அத்தை கிழவி அல்வா கிண்டி கொடுத்துச்சு, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தேன். மேற்கொண்டு இனிப்பா கொடுக்காத, ஏதாவது காரங்கீரை இருந்தா போட்டு கொடுக்கலாம்ல. என்னடி வேணும் சொல்லு, செஞ்சு தரேன். நல்ல 1 கிலோ மிளகாத்தூளை பரட்டி அப்படியே உருண்டை பிடிச்சி கொடுங்க. உட்காந்து பொறுமையா சாப்பிடட்டும், காரம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பேசுவடி பேசுவ. பக்கு பக்குன்னு இருந்த மனசுக்கு இப்படி திக் திக்குன்னு ஒரு செய்தியை கொடுத்து விட்டு மக்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி விட்டாரு இந்த மாம்சு. எங்கக்கா அவரு? வர சொல்லு சீக்கிரம். வந்துருவாரடி, நீ உள்ளேக்கு வந்து உட்காருவா. மாடனே வீடியோஸ்லாம் நல்லா வந்திருக்குல? எல்லாம் நல்லா வந்திருக்குடி. என்ன பாட்டு வைக்கணும்னு சொல்லு, வச்சு அப்லோட் பண்ணி விட்றேன். நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணேன். அதான் ஓபன் பண்ணி சும்மா கிடைக்கே. போட்டுறேன். என்ன பாட்டு வைக்கலாம்? வேற என்ன பாட்ரி? ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, அந்த பாட்டு தான் வச்சிருக்கோமா? வை அப்படியே யூடியூப் ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சு விடு. ஆமா, போட்டோ சைட்ல வச்சு விட்டு இந்த பக்கம் நம்ம வெடி வெடிக்கிறதெல்லாம் வச்சு விடு. அப்பதான் அண்ணல் பறக்கும். நல்லா அலடி வலிக கூத்தடிக்கிறாளுங்க. அப்பப்ப செய்கள் எல்லாம் செஞ்சு விடணும்க்கா. அப்பப்ப ட்ரெண்டிங்ல இல்லைன்னா நம்ம எல்லாம் இருக்கமா இல்லையாங்கிறதே மக்களுக்கு மறந்து போயிடும். அப்புறம் ஆத்தூரை பத்தி எப்படி தெரியும், ஆத்தூர்ல இருக்கிற ஆளுகளை பத்தி எப்படி தெரியும்? நம்ம ஊரை நம்ம தாக்கா ஃபேமஸ் ஆக்கி விடணும். நீ தட்டி விட்றி மாமா போட்டோவை சைட்ல வச்சு விட்டு அப்படியே கையெடுத்து கும்புறது மாதிரி எல்லாம் எடிட்டிங்க போட்டு தாக்கு. பேண்ட் ஷர்ட் மாதிரியா இல்ல வேஷ்டி சட்டையாடி? அட, வேஷ்டி சட்டையெல்லாம் ஓல்டப்பா. சும்மா ட்ரெண்டிங்ல பேண்ட் சட்டெல்லாம் தூக்கி போடு. அடிச்சு விடு. பேண்ட் ஷர்ட்டா? ஓகே. கலரு கலரு எப்போதும் போல வெள்ளை சட்டையை வை. ஓகே. பேண்ட்டுக்கு என்ன வைக்கிறது? அங்கிட்டு இங்கிட்டு வச்சோம்னா வேற கட்சி மாதிரி ஆகி போயிடும். நம்ம யாரையும் தொடர்பு கொள்றதில்ல. நம்ம சுயேட்சையாக நின்று ஊர் தலைவராக ஜெயிச்சிருக்கோம். அதனால இவங்கன்னு அடுத்தவளை பார்த்துலாம் காப்பி அடிக்கக்கூடாது. பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறது மாதிரி சும்மா வக்கீல் மாதிரி தட்டி விடு. அப்பதான் மாம்சு சூப்பராக இருப்பாப்ல. பிளாக் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், அடிச்சு விடு. ஆள போறான் தமிழ்லன்னு வச்சு விடு பாட்டை. சூப்பரா போயிட்டு இருக்குடி வீடியோ. உடனே வா. 5 நிமிஷத்துல 500 பேர் பார்த்துட்டாங்க. அட்ரா பரவாயில்லையே. ரொம்ப நாளா ஓடாம கிடந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் தலைவரை போட்ட உடனே ஓடத்தானே செய்து. அப்ப மாம்சுக்கு மவுஸ் இருக்கு. அதெல்லாம் நல்லாவே இருக்குடி. அக்கா, ஜீவா மாலை வாங்கிட்டு வந்துட்டான். வந்தாச்சா? உள்ள கூப்பிடு. மாம்ஸ் இந்த கோயிலுக்கு போயிருக்காராம், இப்ப வந்துருவாரு. பெரிய மாலைக்கா, அதான் வெளியிலே வச்சிருக்கான். அங்கிட்டு எடுத்தா உதிர்ந்து வீணா போயிடும். மாமா வந்தோடனே போட்டுக்கலாம். மாமாவே வந்துட்டாரு. வாங்க மாமா. என்னப்பா எல்லாம் பரபரப்பா இருக்கியே? வாழ்த்துக்கள் மாமா. நன்றிப்பா. அங்க என்ன வேடிக்கை? தூக்கிட்டு வாங்க. வாழ்த்துக்கள்னே. நன்றிப்பா. எதுக்கு இதெல்லாம்? அப்புறம் இவ்வளவு தூரம் ஜெயிச்சு வந்திருக்க, இது கூட இல்லைன்னா எப்படி? போடுங்க தலை. அண்ணனுக்கு மாலையை போடுங்க. வருங்கால முதல்வர் அண்ணன் சுப்பிரமணி. எப்பா தம்பி, டே வேணாண்டா, போதும்டா. அட என்னனே வேணாங்கிற? யாரு எப்ப எந்த நேரம் எப்படி மாறுவாங்க, எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்னே தெரியாதுனே. யாருக்கு வேணும்னா எப்படி வேணா தலையெழுத்து மாறலாம். சும்மா சொல்லி வைப்பான், வருங்கால முதல்வர் அண்ணன் சுப்பிரமணி. இவளே அடிக்கிற கூத்து இருக்குவாரு. வருங்கால முதல்வர் அண்ணன் சுப்பிரமணி.